அத்தை காப்பி. ஆமா, எப்ப காப்பி கேட்டதுக்கு எப்ப காப்பி கொண்டு வந்து கொடுக்குற? எப்ப கொடுக்குறான்னு கேட்குறேன். இவ்வளோ நேரம் காப்பி எல்லாம் செஞ்சியா? கொஞ்சம் கொஞ்சமா காப்பி தூள், ஜீனி, சர்க்கரை எல்லாம் செஞ்சு போட்டியான்னு கேட்குறேன். அத்தை எனக்கு அலுப்பாக இருந்துச்சு, நான் போய் உட்காந்து கிடந்தேன். எடுத்துட்டு தானே அத்தை வரணும், போட்டு தானே எடுத்துட்டு வரணும். அது சரி, நான் காப்பியை போட்டதில்லை. எனக்கு வந்து இவ சொல்கிறா காப்பி எப்படி போடணுண்டு. ஒரு 5 நிமிஷத்தில் போட வேண்டிய காப்பியை 15 நிமிஷம் கண்டு காப்பி எடுத்துட்டு வரேன். அவளை அழைச்சா உனக்கு அவளை மனசில் திமுறான் தைரியமாக வந்து கிடக்கு. என்ன பயம், அவள் பாட்ட கேட்குதா, நம்ம பாட்ட பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம், காப்பி போடுவான்ட்டு அவளு பயம் இல்லாமல் போயிடுச்சு உனக்கு. ஒரு மாமியாங்கிற ஒரு பயம் இல்லை, ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பாட்ட கேட்டுட்டு கிடக்கட்டமே. நம்ம பாட்ட நம்ம பொறுமையாக நம்ம வசதி படிச்சப்ப போய் செஞ்சு காப்பியை போட்டு போய் கொடுப்போம் அவளுக்கு. அவள் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருக்க. அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை, நான் போட்டு வரத்தான் லேட்டாக ஆயிடுச்சு அத்தை. ஆமாம் ஆமாம், ரொம்ப பீத்திக்காத. குடி வாங்கி அந்த பொண்ணை எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கண்மணி. புதுமைக்கு அந்த வேலை வாங்குற, இந்த வேலை வாங்குற, அதை செய்ய இதை செய்யுங்கிற. மனுஷன்னா கொஞ்சம் அல்பு செல்பு இருக்காது. காப்பி போட்டு வந்து கொடுத்துருச்சு, வாங்கி குடிக்க வேண்டியது தானே. என் விஷயத்துல நீங்க தலை விடாதீங்கன்னு எத்தனை ட்ரிப் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என் விஷயத்துல இருக்க நீங்க வந்து பேசுறீங்க. உங்க தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டா பேசுறீங்களா? சப்போர்ட்டா? உங்க தங்கச்சி பொண்ணுன்னா உங்களுக்கு ஓசையா இருக்கலாம், எனக்கு ஓசை கிடையாது. எனக்கு என்னைக்குமே அவ வேலைக்காரி தான். வேலைக்காரி வீட்டுக்கு வந்த மர்மம் வந்து உனக்கு வேலைக்காரியா? உனக்கு வேலைலாம் எல்லாம் பார்த்து கொடுக்குறாண்டு. ரொம்ப திமிர் தாண்டி உனக்கு, ரொம்ப திமிர் தான் வச்சு கிடக்கு. ஒழுங்கா காப்பி வாங்கி குடிச்சிட்டு போடி. ஒன்னு சொல்லிட முடியாது தங்கச்சி பொண்ண. ஒன்னா வந்துடுவாரு. எப்படிதான் இவர் காதல விழுவுதுன்னு தெரியல. இவளை பத்தி பேசினா போதான் வந்துடுறது. வந்து எங்க இந்த ஆச்சும் வந்துடுவாரு, வந்து பேசுறதுக்கு. இவர் பேசுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லித்தான் இவன் அந்த ஆட்டம் போடுறான். கூட காப்பியா? சரி சரி கண்மணி, காப்பி கொடுத்துட்டல, நீ போ, இப்படி உட்காரு. ஆமா, உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரவா? எனக்கு காப்பிலாம் வேணாம், இப்போ தான் வெளியே குடிச்சிட்டு வந்தேன். நீ போய் உட்காரு. வேலைலாம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் லெஸ்ட் எடு. போய் ரூம்ல போய் படுத்து லெஸ்ட் எடு. வேலை பார்த்து வெட்டி முடிச்சுட்டா, வேலை பார்த்துட்டா லெஸ்ட் எடுக்கணுமா? படுத்து போய் லெஸ்ட் எடுமா. மாமா சொல்லிட்டாரு, போய் லெஸ்ட் எடுங்க. கண்மணி நீ போமா, அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான், நீ போ. இதெல்லாம் காதில் வாங்காத, போ. காதுல வாங்காத, உன் மாமனா சொல்றத மட்டும் காதுல வாங்கு. காதுல வாங்காத நம்மள. நீ கொடுக்குற நெலுவு தான் அவளுக்கு. ஆத்தா, என்ன ஆத்தா இவ்வளவு மெதுவா நடந்து வர? வேகமா நடந்து வா ஆத்தா. நீ குண்டு பெருமா மாதிரி நடப்பாடா. உன் அளவுக்குலாம் என்னால நடக்க முடியாதுடா. நான் போயிடுவேன் வீட்டுக்கு, நீ மெதுவா நடந்து வா. போ போ, நான் மெதுவா நடந்து வரேன். என்ன செண்பகம், எங்க போற? ஏன்க்கா? கடைக்கு போறதுக்காக போறேன்க்கா. ஆத்தா, இந்த ஆத்தாவை பார்த்தோன்னா நினைக்கிறியா ஆத்தா? எப்பதான் ஆத்தா வருவ வீட்டுக்கு? நான் தான் நீ போய்கிட்டே இரு, நான் வரேன்னு சொன்னேன்னா போய்கிட்டே இருடா. அம்மா எங்கக்கா போயிட்டு வரீங்க? இந்த இருக்கான் பாரு என் பேரன், கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டுருச்சு, சுளுக்கு மாதிரி பிடிச்சிருச்சு இடுப்பில். ஒரு சைடாக நடக்கிறான், இன்னும் முருவ மாட்டுறான். நடக்க முடியலண்டா. சரி லட்சுமி தேடிட்டு சுளுக்கு எடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் சுளுக்கு எடுத்துட்டு வரேன். ஓ அப்படியா? சுளுக்கு எடுத்து தேவலாமா? தேவலாம். அவள் கைப்பட்டா தான் உடனே பேடுதே எல்லாம். வழியெல்லாம் மாயமாக மறைஞ்சிடுதடி அவள் கைப்பட்டா. அப்புறம் இப்படி நடப்பானா? இப்போ எப்படி நடந்து போனான் பார்த்தல நீனு? சைடாக நண்டா, நடக்கவே முடியலன்னு நான் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். அவள் சுளுக்கு இருக்கவும் அப்போ நல்லா போயிடுச்சு, சுளுக்கு எடுத்து விட்டா. ஆமாக்கா, லட்சுமி அக்கா கை பட்டுச்சுண்டா சுளுக்கெல்லாம் போயிடும். சுளுக்கெல்லாம் போகுது, ஆனால் காசு தாண்டி அநியாயமாக வாங்குறா. எவ்வளோ? 100 ரூபா தானே கேட்கும். எண்ணெய் ஊற்றி தைச்சா 150 ரூபா வாங்கும். எண்ணெய் ஊற்றி தைச்சா 150 ரூபாவா? என்னடி சம்பவம் சொல்கிற? ஆமாக்கா, எண்ணெய் ஊற்றி தைச்சா 150 ரூபா. எண்ணெய் இல்லாமல் சும்மா சுளுக்கு எடுத்து விட்டுச்சுட்டா 100 ரூபா. அது கிடக்குப்பா, நல்ல வேலை எண்ணெய் அவட்ட தீந்து போயிடுச்சு. எண்ணெய் தீந்து போயிடுச்சா? எண்ணெய் ஊற்றி தைக்காம சும்மாவா சுளுக்கு எடுத்து விட்டுச்சு?
ஆமாம் சும்மா தான் இழுத்து விட்டா எண்ணெய் என்னமோ வச்சுருந்தாலாம். நேற்று யாரோ ஒருத்தர் வந்தாலும் எல்லாத்தையும் வலிச்சு ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டாலாம். எண்ணெய் சரியாக படித்தான். இன்றைக்கி தான் காய்ச்சுவாலாம் எண்ணெய். சும்மா கையால் எடுத்து விட்டு பார்க்குறேன். வலி நல்லா போலன்னா நாளைக்கு அழைச்சிட்டு வா, எண்ணெய் காய்ச்சி வைக்கிறேன், எண்ணெய் ஊற்றி எடுக்கிறேன்ட்டு சொன்னான். ஓ அப்படியா, பரவாயில்லையே. எண்ணெய் இல்லாமல் சுல்க்கு எடுத்து விட்டா தம்பி நல்லா தான் நடக்கிறான். நான் சைடாக நடக்க முடியலண்டிங்க. எண்ணெய் இல்லாமையே லட்சுமி அக்கா சுல்க்கு எடுத்துடுச்சே. அதடா சொல்லு, எண்ணெய் ஊற்றி தச்சுருந்தா இன்னும் 50 ரூபா வாங்கியிருப்பா என்கிட்ட. இப்போ 100 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கினான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எண்ணெய் ஊற்றி தச்சா 150 ரூபாவா? நல்லா இருக்குடி ஐசியும், நல்லா இருக்கும். ஏக்கா இதே டாக்டர்கிட்ட போனால் 100 ரூபா 150 ரூபா செலவுலையம்மா. இதுக்கு மேலே 1000 ரூபா 1500 ரூபா இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுக்கா. இது அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறத விட இது எவ்வளோ மேலும் நினச்சிக்கோங்க. ஆமாடி சம்பகம், நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி. ஆஸ்பத்திரியும் போனால் 1000 ரூபா 2000 ரூபா தீட்டிருப்பானுவோ டாக்டரு. அது அங்கே ஊசி பொண்ணு இங்கே ஊசி பொண்ணுண்டு இவன் ஒரு கையை வச்சு ஒரு இழுத்து விட்டத்துலேயே சுழுக்கெல்லாம் போயிடுச்சு, நல்லா நடக்கிறான். பரவாயில்ல, தொலைஞ்சி போதுப்பா, என்ன செய்கிறது. அப்படித்தாக்கா அக்கா அப்படியே எவ்வளோ தேவலாம். சொல்லப்போனால் அக்கா சொல்லலாம், இதை வச்சு தானடி நான் பிழைக்கிறேங்க. ஆமாம், அது அவள் சொல்கிறத கரெக்டு தான். புருஷன் என்ன வேணாண்டுட்டா. அவள் இதை கொண்டு தானே பொழைச்சிட்டு இருக்கிறா. ஒரு பொண்ணை வர படிக்க வச்சுருக்கா, என்ன செய்வா. வேறு இடத்துலலாம் 500 600 அங்கங்கக்கா சுல்க்கு எடுக்கலாம். அக்கா பரவாயில்ல, சுல்க்கு எடுக்க எண்ணெய் ஊற்றி சுல்க்கு எடுத்தா 150 ரூபா வாங்கும். எண்ணெய் இல்லாமல் சுல்க்கு எடுத்தா 100 ரூபா தான் வாங்கும். ரைட்டு போதுன்னு விடுங்க. நீ சொல்கிறத கரெக்டு தான். 100 ரூபா கொடுத்தாங்கிற ஆஸ்பத்திரிக்கு போனா 1000 2000 செலவுலையும்ல. அப்ப எப்படி செலவு பண்ணுவா? 100 ரூபா கைட்டு போத இடுப்பு வலி நல்லா போய் நான் நல்லா நடக்கிறேன்னா. தம்பியே சொல்லிட்டான், பரவாயில்ல போயிட்டு போதுண்டு. ஏங்கக்கா போயிட்டு போகுதுக்கா. நீ சொல்கிறத கட்டு தாண்டி. இப்போ தானே மனசு நிம்மதியாக இருக்குது. 100 ரூபா வாங்கிட்டாலேருந்து அதே நினப்பாவே இருந்துச்சு எனக்கு. இருக்கா உனக்கு 100 ரூபா வாங்கிட்டது பெரிய காசு. 100 ரூபா அப்படியே சொல்லி கட்டிட்டு இருக்கா. நானும் சீக்கிரம் வீட்டுக்கு. தம்பி ரொம்ப அவசரப்படுறான், அழைச்சிட்டு போயிட்டு வாங்கக்கா. வீட்டில் போய் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுல தாண்டி இருப்பான். சாப்பிட என்ன கிடைக்குதுன்னு பார்ப்பான். அதுக்கு தான் அவசரமாக கூப்பிட்றான். சரி நான் போயிட்டு வரட்டா. நீ போயிட்டு வா. சரிக்கா போயிட்டு வாங்க. போடா, வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். போ.